கிறிஸ்து இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த நாளிலும் கூட தேவனுடைய மகா பெரும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இந்த இணையத்தின் வாயிலாக நாம் யாவரும் ஒன்றாக கூடியிருந்து தேவனுடைய வேதாந்தத்தினுடைய ரகசியங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு தேவன் கொடுத்துட்ட இந்த ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்திற்காக பிதாவாகிய தேவனுக்கு நம் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுத்து கொண்டு, பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபையில் நம் மனாந்திர பிரயாணத்தில் யாத்ராமத்தினுடைய புஸ்தகங்களினுடைய பகுதிகள் நாம் கடந்த காலங்களில் நிறைவு செய்திருந்தோம். அந்த கடந்த காலத்தினுடைய பதிவுகளில் தேவனுடைய மலையில், சீனாய் மலையில் மோசேயின் இடத்துல மிகவும் ஜாக்கிரதையாக கற்பிக்கப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அங்கே தேவனுடைய தூதனாக மிகாயேல் தூதனானவர், இதை நீ கட்டுவதற்கு ரொம்ப ஜாக்கிரதையாயிரு, கற்றுக் கொடுக்கும் பொழுது மாத்திரமல்ல அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பதற்காக அங்கே மோசேவை அவர் எச்சரிக்கக்கூடியவராக இருந்தார் என்பதை நாம் வேத வாக்கியங்களில் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமல்ல, மோசேயும் கூட ஜனங்களுக்கு கற்பிக்கும் பொழுதும் சரி, அதை ஒவ்வொரு பனிமுட்டுக்கள் அங்கே செய்யப்படக்கூடிய காரியங்களிலும் சரி, அங்கே மோசேயின் தலைமையின் கீழாக மிக மிக ஜாக்கிரதையாகவும் மிகவும் கவனம் கொடுக்கப்பட்டதாகவும் அது செய்யப்பட்டதை நாம் பார்த்தோம் சகோதர சகோதரிகளே. அது எல்லாம் பார்க்கிறார் மோசே, எல்லாம் நல்லதுன்னு கவனிக்கிறாரு. இதெல்லாம் கவனித்து முடிச்சுட்டு சரி, அதனுடைய பிரதிஷ்டை நடக்குது, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிரதிஷ்டை. இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிரதிஷ்டை முடிச்ச பின்பதாக மோசே உள்ள நுழைந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கும் பொழுது, அங்கே மோசேயினால் உள்ளே நுழைய முடியல என்கின்ற ஒரு பதிலோடு அந்த ஒரு அதிகாரமானது முடிவடைவதை நாம் கடந்த நாட்களில் நம்ம பார்த்துட்டோம் சகோதர சகோதரிகளே. அப்பேற்பட்டதாக தேவனுடைய பிரமாணத்தில் மிகவும் கவனம் கொடுக்கப்படத்தக்கதாக இங்கே தேவனுடைய பிரசன்னம் வாசம் செய்வதற்கான ஒரு ஆசரிப்பின் கூடாரம் கட்டப்பட்டாயிற்று. அந்த கட்டப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரத்தினால மோசே உட்பிரவேசிக்க முடியாதபடி அங்கே மேகஸ்தம்பம் மூடிற்று என்ற வேத வாக்கியங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஸ்ட்ரக்சர், வடிவமைப்புகள் எப்படிப்பட்டது, அதில் கொடுக்கப்பட்ட ஆசாரிய முறைமைகள், அதில் கொடுக்கப்பட்ட லேவியருடைய முறைமைகள் மற்றும் அதில் கொடுக்கப்பட்ட பலியின் முறைமைகள் அநேகம் சகோதர சகோதரிகளே. அதனுடைய அனைத்து காரியங்களை குறித்து நாம் வரக்கூடிய காலங்களில் பார்க்க போகிறதல்ல. 7ஆம் எக்கால தூதனின் மூலமாக விசேஷித்த பலிகளின் ஆசரிப்பு கூடார நிழல்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக 7ஆம் எக்கால தூதன் ஒரு புத்தகம் கொடுத்திருக்கிறார். அந்த புத்தகமானது 5வது வால்யூம்க்கும் 5வது தொகுதிக்கும் 6வது தொகுதிக்கும் இடைப்பட்டதாக 5வது தொகுதியினுடைய ஒரு இணைப்பு புத்தகமாக 7ஆம் எக்கால தூதனானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் சகோதர சகோதரிகளே. நமக்கு தொகுதிகளினுடைய வரிசைகள் நமக்கு தெரியும். தேவனுடைய தெய்வீக திட்டம், தேவனுடைய தெய்வீக திட்டத்தை தொடர்ந்து வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்டதான தேவனுடைய திட்டங்கள் நடைபெற தேவன் ஒவ்வொன்றையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அந்த காலங்களும் வேலைகளிலும் என்னென்ன காரியத்தை அவர் திட்டம் படுத்தி இருக்கிறார், அது எப்படி நிறைவேறி வருகிறது, எல்லாவற்றையும் சொல்லிட்டு 4ஆம் அத்தியாயத்தில் எப்படி இந்த 2ஆம் உலகத்தினுடைய அழிவு மற்றும் 3ஆம் உலகத்தினுடைய அந்த ஸ்தாபனம் இருக்க போகுது என்பதெல்லாம் சொல்லிட்டு 5வது அத்தியாயம் எப்படிப்பட்டது அப்படின்னா, தேவனும் கர்த்தரும் மனு குலத்திற்காக எந்த அளவுக்கு அவர்கள் அன்பை காட்டினாங்க, எந்த அளவுக்கு அவர்கள் விட்டு கொடுத்தார்கள், எந்த அளவுக்கு கிருபை பாராட்டினார்கள் என்பதை அந்த 5வது அத்தியாயமானது நமக்கு தெரிவிக்கக்கூடியதாக இருக்குது சகோதர சகோதரிகளே. அந்த ஒப்புரவாகுதலினுடைய அந்த ஒரு புத்தகம். அடுத்ததாக 6வது அத்தியாயம் என்று நாம் கடந்து செல்லும் பொழுது அது புது சிருஷ்டி, ஒரு சிருஷ்டிப்பை பற்றின ஒரு காட்சி. ஆனால் இந்த சிருஷ்டிப்பின் காட்சிக்கும் ஒப்புரவாகுதலுக்கும் இடைப்பட்டதாக அந்த ஒப்புரவாகுதலினுடைய ஒரு நடைமுறையில் தேவன் எவ்வளோ ஒரு நிழல்கள் வச்சிருக்கிறார் என்பதை தான் ஒரு இணைப்பு புத்தகமாக விசேஷித்த பலிகளின் ஆசரிப்பு கூடார நிழல்கள், டேபர்னக்கல் ஷேடோஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழாக இங்கே 7ஆம் எக்கால தூதன் இந்த ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் சகோதர சகோதரிகளே.
இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில நம்ம பார்க்கும் பொழுது, இது யுகங்களை பற்றின தேவனுடைய ஏற்பாடு. நீதிமானாக்கப்படுதலா இருந்தாலும் சரி, பரிசுத்தமானாக்கப்படுதலாக இருந்தாலும் சரி, சபையினுடைய மகிமையாக இருந்தாலும் சரி, மனுக்குலம் முந்தின சீருக்கு கொண்டு வரக்கூடிய காரியமா இருந்தாலும் சரி, அனைத்து காரியங்களினுடைய ஒரு நிழலாக, ஒரு ஷேடோவாக இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கிறது என்பதை இங்க 7ஆம் எக்கால தூதனானவர் 5வது தொகுதிக்கு இணைப்பாக இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அவர் இதனுடைய அனைத்து காரியங்கள் எங்கிருந்துதான் திரட்டி இருக்கிறார் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, தேவ ஆவி பெற்றவராக தேவ வல்லமையில நம்ம யாத்ராமத்தினுடைய புஸ்தகம், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமத்தினுடைய பதிவுகளினுடைய தேவ பலத்துல விளக்கங்கள் நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார் சகோதர சகோதரிகளே. சரி, நம்ம இந்த நிழலான ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது, இஸ்ரேல் ஜனங்கள் அந்த சீனாய் மலை அடிவாரத்துல தேவனுடைய பிரசன்னம் வாசம் செய்யத்தக்கதாக ஒரு கூடாரம் கட்டுறாங்க. அந்த ஒரு கூடாரத்தின் பெயர் தான் ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கிறப்ப அங்க அநேக ஆசரிப்பு முறைகள் நடைபெறக்கூடியதாக இருக்கு. அங்க மத சடங்குகளாக இருந்தாலும் சரி, சில கட்டளைகளாக இருந்தாலும் சரி, சில பலிகளாக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல்கள் சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அனைத்தும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மையமாக வைத்து செயல்படக்கூடியதாக இருந்ததை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அநேக கட்டளைகள் வாயிலாகவும் அநேக பிரமாணங்கள் வாயிலாகவும் கொடுக்கப்பட்டிருந்தாலும், முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் திஷ்டாந்தங்களாக. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வனாந்தர பிரயாணத்திற்கு அப்படிங்கிற இந்த தொடர் வேதப்பாட வகுப்பிற்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, அல்லது ஒரு ஆதார வசனம் அப்படின்னு நாம் கொடுக்கும் பொழுது, 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டது போல, முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் திஷ்டாந்தங்கள். யாருக்கு? மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அது ஒரு திஷ்டாந்தமா இருந்துச்சு. முடிவின் காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கோ அது எச்சரிப்பை உண்டாக்கத்தக்கதாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் நிழல்கள் கூட அந்த டைட்டில்லையே பிரதர் அழகா அந்த வார்த்தை பாருங்களேன், ஆசரிப்பு கூடார் நிழல்கள். நிழல் ஆசரிப்பு கூடாரமா இருந்தாலும் சரி, நியாயப்பிரமாணம், சடங்குகள், கட்டளைகள், பிரமாணங்கள் எல்லாமே என்னன்னா நிழல். நிழல்னா என்ன? அது நிஜமல்ல, பின்னாக வரக்கூடிய நிஜத்திற்கு ஒரு ஒப்புமையான ஒரு நிழல் சகோதர சகோதரிகளே. சரி, அப்ப இந்த ஒரு நிழல் எதனுடைய பொருளாக இருக்கிறது அப்படின்னு நம்ம ஒருவேளை எடுத்துக்கொண்டோமே ஆனால், அது தேவனுடைய தெய்வீக திட்டத்தை சார்ந்ததாகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் சபையையும் பொருளாக கொண்டதாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. நம்ம வேத வாக்கியங்கள்ல நம்ம தியானிக்கும் பொழுது, எபிரேயருடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கொலோசியருடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 1 பேதுருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரையிலான வசன பகுதிகளில் இந்த ஒவ்வொரு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காட்சிகளும் நிழலாக கொடுக்கப்பட்டது என்பதை நாம் நினைவில் கொள்ளணும். அதனுடைய பொருள் கிறிஸ்து, சபை மற்றும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டுதான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு காட்சிகள் அங்க நிழலாக இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில காட்டப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இந்த ஆசரிப்பு கூடாரமானது நம்ம இந்த பாடத்தினுடைய துவக்கத்துல கவனம் கொடுத்தோம். என்னன்னா, மலையில தேவன் கற்பிக்கும் பொழுதும் சரி, மோசே ஜனங்களிடத்துல கற்பிக்கப்படும் பொழுதும் சரி, கட்டி முடிக்கப்பட ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் சரி, மிக 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 கவனம் கொடுக்கப்பட்டுச்சு. ரொம்ப ஜாக்கிரதையாக, எதுலையும் பிசகாதபடி, எந்த இடத்துலையும் தேவ வார்த்தையை மீறிடாதபடி மிக கவனம் கொடுக்கப்படக்கூடியதாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். வசனங்கள் எபிரேயருடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். இவ்வளவு ஜாக்கிரதையாக பலிபீடமா, அந்த பலிபீடம் இவ்வளவு அளவுல தான் இருக்கணும், இந்த அளவுல இப்படிப்பட்ட உயரத்துல தான் இருக்கணும், இந்த பலிபீடத்துல இந்த மாதிரியான மரம் தான் பயன்படுத்தணும், இப்படிப்பட்ட ஒரு மூடு
உலோகங்கள் பயன்படுத்தப்படணும், அதில் இப்பேற்பட்ட பனிமுட்டுக்கள் பயன்படுத்தப்படணும், இதில் இதை தான் எரிக்கணும் என்கின்ற ஒவ்வொரு நுணுக்கங்கள் மிக கவனம் கொடுக்கக்கூடியதாகவும் மிக ஜாக்கிரதையாகவும் அது செய்யப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அது ஏன் ஏன் இவ்வளவு கவனம், ஏன் இவ்வளவு நுணுக்கம், ஏன் இவ்வளவு ஸ்பெஷல், ஏன் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் ஏன் தேவன் இந்த அளவுக்கு கவனம் கொடுக்கக்கூடியவராக இருந்தார் என்பதை நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய பொருள் பின்னாக வரக்கூடிய விசேஷித்தமானவைகளுக்கு அவை நிழல். சகோதர சகோதரிகளே, அப்ப பின்னாடி வரக்கூடிய பொருளாகிய கர்த்தர் மற்றும் சபையை கொண்டு தேவனுடைய உலகத்தின் மீட்பு, தேவனுடைய திட்டத்தினுடைய ஒவ்வொரு காரியங்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்துல நிழலா இருக்கிறதுனால தான் தேவன் கற்பிக்கப்படும் பொழுதும் சரி, மோசேயினுடைய காட்சியில ஜாக்கிரதையா இருந்ததுக்குடைய முக்கியமான ரீசன் பின்னானவைகளுக்கு இவைகள் நிழலாக இருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நிழலை தவறுனா என்ன ஆகும்? வசனங்கள்லாம் பார்க்கிறோம், மோசே தவறல. ஆனா ஒருவேளை தவறுனா என்ன ஆகும்? ஒருவேளை நீங்க வசனங்கள் எழுதிக்கலாம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், எண்ணாகமம் 4ஆம் அதிகாரம் 15 மற்றும் 20, எண்ணாகமம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள், லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள்ல இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முறைமைகள்ல யாராச்சும் ஒருத்தர் தவறும் பட்சத்துல அவர்களுக்கு மரணம் நிச்சயமாக இருந்தது. சகோதர சகோதரிகளே, ஒரு நிழலுக்கு தேவன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ஜாக்கிரதையாக அவர் செய்வித்திருக்கிறார் என்றால், அப்ப பொருளான ஆசரிப்பு கூடாரமாகிய கர்த்தரையும் சபையும் மையமாக வைத்திருக்கிற தேவனுடைய திட்டம் எவ்வளவு பிரம்மாண்டமானதாகவும் எவ்வளவு ஒழுங்கும் கிரமவுமாக தேவன் வடிவமைத்திருப்பார் என்பதை சற்று நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, சரி, அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களை, நம்ம ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நியமனங்கள், அதுல என்னென்ன பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது என்பதை யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் வரைக்கும் அங்க தேவன் அழகா எடுத்து கொடுத்திருக்கிறார். அதுல எப்படிப்பட்டதான பனிமுட்டுக்கள் எப்படிப்பட்டதாக செய்ய வேண்டியதாக இருக்குது என்பதை யாத்திராகமம் 35ஆம் அதிகாரத்திலிருந்து 40ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவனால் கற்பிக்கப்பட்டதாக இருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஆசரிப்பு கூடாரம் என்பது சித்திம் மரத்தால் வடிவமைக்கப்பட்டு பொன் தகட்டால் மூடப்பட்டு அதனுடைய பாதங்கள் வெள்ளியினால் சேர்க்கப்பட்டு அந்த மண் குழிகள்ல, அதாவது கற்குழிகள்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்த கற்குழிகள்ல தாங்கி நிறுவப்பட்ட மர சட்டங்களால் ஆன ஒரு வீடு. ஆனா இந்த ஒரு வீட்டுல என்ன நிழல், என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, வருடத்திற்கு ஒரு முறை தேவனுடைய பிரசன்னம் வாசம் செய்யத்தக்கதான ஒரு மாபெரும் அடையாளமான அந்த ஷெகினா ஒளி அங்க பிரம்மாண்டமானதாக அங்க காட்சி படக்கூடியதாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, அப்ப தேவனுடைய பிரசன்னம் இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் மத்தியில தேவ பிரசன்னம் வாசம் செய்வதற்கு ஒரு கூடாரம். ஒரு சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா தேவனுக்கு ஒரு வீடுங்க. அப்படிப்பட்ட ஒரு வீடு தான் இந்த ஆசரிப்பு கூடாரம் என்பதை நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இது ஒரே நாளில் நம்ம இந்த பாடத்தை முழுவதுமாக பார்க்க முடியல, சில பாகங்களாக இது கொடுக்கப்பட்டிருக்குது. அதில் இந்த நாளில் நாம் முதலாவது பாகமாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காட்சிகளில் முதலாவது பாகம். ஆனால் இந்த வனாந்தர பிரயாணத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த நாளில் நிழலான ஆசரிப்பு கூடாரம், இந்த ஒரு கூடாரம் எப்படிப்பட்டதாக கட்டமைக்கப்பட்டிருக்குது என்பதை தான் நாம் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். சகோதர சகோதரிகளே, சரி, இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பு அது எப்படிப்பட்டது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, இது கிழக்கு திசை வாசல் கொண்டதாக இருக்கு. இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது இது கிழக்கு திசை கொண்டதாக இருக்கு. அது மாத்திரமல்ல, ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரம் கூட கிழக்கு திசை கொண்டதாக இருக்கு, வாசல் கொண்டதாக இருக்கு. சகோதர சகோதரிகளே, நம்ம புரிந்து கொள்ளணும், ஆசரிப்பு கூடாரம் என்பது
பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலம் கொண்ட அந்த 2 அறைகள் கொண்டதுதான் ஆசரிப்பின் கூடாரம். அந்த கூடாரத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய இடம் பிரகாரம். சரிங்களா? பிரகாரமும் ஆசரிப்பு கூடாரம் அல்ல, ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடம் தான் என்னன்னு நாம் பார்க்கிறப்ப பிரகாரம். சகோதர சகோதரிகளே, சில வேதாகமத்தினுடைய சில வசனங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லப்பட்டிருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலம் சொல்லியிருக்கும். நீங்க பரிசுத்தலத்துக்கு நம்ம பார்க்கிறப்ப லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு பரிசுத்த ஸ்தலம் என்று நேரடியாக குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனா சில இடங்கள்ல இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 17 மற்றும் 20 வசனங்கள்ல மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பரிசுத்த ஸ்தலம் என்றே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, இது நிச்சயமாக மொழிபெயர்ப்பாளர்களுடைய கவனக்குறைவே தவிர அதனுடைய தன்மை அங்க என்னாக்கப்படுது அப்படின்னா அங்க மாறக்கூடியதாக இருக்கு. சகோதர சகோதரிகளே, ஆனா நமக்கு நிச்சயமா தெரியும், ஆசரிப்பு கூடாரத்துல 2 அறைகள் இருக்கு. முதலாவது அறை பரிசுத்த ஸ்தலம், அதுல என்னென்ன பனிமுட்டுக்கள் இருக்கு, அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக எப்பேற்பட்டதான தேவனுடைய கிருபாசனம் இருக்குது என்பதை கூட நாம் பார்க்கிறோம். சரி, அப்ப நம்ம பார்க்கிறப்ப இந்த ஆசரிப்பு கூடாரமும் சரி, அதற்கு வெளியே இருக்கக்கூடிய பிரகாரமுடைய வாசலும் சரி, அது கிழக்கு திசை பார்த்ததாக அது இருக்குது என்பதை நாம் கவனம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, அது மாத்திரமல்ல, இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்துல அநேக விதமான மூடு திரைகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதை மேலே மூடி இருக்கக்கூடிய மூடு திரைகள், பிரகாரத்தை சுற்றி மறைவாக கட்டப்பட்டிருக்கிற மூடு திரைகள், அதனுடைய வாசல், ஒவ்வொன்றிற்குமே விசேஷித்த விதமான சில நூட்கள், சில விசித்திர தையலாடையாக செய்யப்பட்ட சில துணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம இங்க கவனம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, சரி, அப்ப அந்த மூடு திரைகளை பார்ப்பதற்கு முன்பதாக நாம் மீண்டுமாக அந்த அளவுகளை பற்றி நம்ம பார்த்தரலாம். இந்த புகைப்படத்தில் நம்ம பார்க்கும் பொழுது முழம் கணக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நமக்கு நிச்சயமா தெரியும், ஒரு முழம் என்பது 1.5 அடி. நம்ம அடிக்கணக்கில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஒரு பிரகாரமானது 45 அடி நீளமும் 15 அடி அகலமும் அது கொண்டதாகவும், அது உயரம் பார்த்தீங்கன்னா அது 15 அடி கொண்டதாகவும் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடியவங்களா இருக்காங்க. அதே வேளையில் நம்ம பார்க்கும் பொழுது பரிசுத்த ஸ்தலம் பார்க்கும் பொழுது 30 அடி நீளம், 15 அடி அகலம், 15 அடி உயரம் கொண்டதாக இருக்கு. மகா பரிசுத்த ஸ்தலத்தை நம்ம பார்க்கும் பொழுது அடிக்கணக்கில் நம்ம பார்க்கும் பொழுது 15 அடி 15 அடி 15 அடி என்கின்ற வடிவில், சதுர வடிவில் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, சரி, நம்ம மூடு திரைகளுக்குள்ளாக நம்ம கடந்து வரும் பொழுது இந்த மூடு திரைகளை சில மூடு திரைகள் விசேஷித்தம் கொண்டதாக இருக்கு. இந்த ஆசரிப்பு கூடாரத்திலையும் சரி, இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிரகாரங்களிலும் சரி, சில விசேஷித்த மூடு திரைகள் இருக்கு. அதுல ஒரு திரை, வாசல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட திரை எப்படிப்பட்ட திரை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மகா பரிசுத்தலமாக இருந்தாலும் சரி, பரிசுத்தலமாக இருந்தாலும் சரி, பிரகாரத்தினுடைய வாசலாக இருந்தாலும் சரி, இந்த 3 வாசல்களிலும் பயன்படுத்தப்பட்ட துணி என்ன அப்படின்னா திருத்திய மெல்லிய பஞ்சு நூல், இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல். இந்த 4 நூல்களின் மூலமாக விசித்திர வேலையாக கேருபீன்களினுடைய உருவம் பதிக்கப்பட்டதாக நெசவு செய்யப்பட்டது. சகோதர சகோதரிகளே, என்னென்ன நூல்? திரித்த மெல்லிய பஞ்சு நூல், இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல். இந்த நூட்களை பயன்படுத்தினது மாத்திரமல்ல, விசித்திர வேலையாக தேவதூதன் கேருபீன்கள் உருவம் பதிக்கப்பட்டதாக இந்த 3 வாசல்களிலும் இந்த நூட்கள் கொண்டு செய்யப்பட்ட அந்த ஒரு வாசலினுடைய திரை செய்யப்பட்டது. சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக நம்ம மற்ற பகுதிகளில் எப்பேற்பட்டதாக இருந்தது, இதெல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப
யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 26 இருந்து 27 வரையிலான வசன பகுதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நாம் நேரம் கருதி நம்ம வார்த்தைகளாக சொல்லிட்டு போகிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க வீடுகளில் இதை வாட்ச் பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, வாசல்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற துணிகள் இப்படிப்பட்டதாக அது நெய்யப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஆசரிப்பு கூடாரத்தை மேலாக மூடி இருக்கக்கூடிய நூட்கள் அது என்னென்ன திரைகள் அப்படின்னு நம்ம ஒருவேளை கவனம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஆசரிப்பு கூடாரம் பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலத்தை மூடியதாக என்ன முதலாவது இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, வேத வாக்கியம் சொல்லுது, சித்தி மரத்தால் ஒரு பலகையை உண்டு பண்ணி மூடுவாயாக. ஃபர்ஸ்ட் கோட்டிங் என்ன அப்படின்னா, சித்தி மரத்தால் அந்த பலகையின் மூலமாக ஒரு கோட்டிங், ஒரு மூடு திரையாக அந்த பலகை இருக்கும் ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த பிரகாரமாக திரித்த மெல்லிய பஞ்சு நூல், இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், கேரு பீன்களினுடைய உருவம் பதித்த அந்த ஒரு விசித்திர தையலாடையாக செய்யப்பட்ட அந்த ஒரு துணி, அந்த ஒரு துணி அடுத்த கோட்டிங். ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த ரெண்டாவது கோட்டிங், அந்த ஒரு விசித்திர தையலாக இத்தனை நூட்களை கொண்டு செய்யப்பட்ட அந்த ஒரு துணி எத்தனை துணி இருக்குன்னா 10 துணி இருக்குமா. அதுக்கு வேதாந்தத்தில் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா சீலை அப்படின்னு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது 10 சீலை இருக்குமா. அந்த 10 சீலையில் 5 சீலை ஒன்றாகவும் 5 சீலை ஒன்றாகவும் தச்சு அதை மூடியிருப்பாங்களாம். இதெல்லாவற்றிற்கும் ஞானார்த்தம் கொண்டதாக இருக்கு சகோதர சகோதரிகளே. அப்போ ஆசரிப்பு கூடாரத்தினுடைய க்ளோசிங், அந்த மூடு திரையில் முதலாவது சித்தி மரத்தால் மூடப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்குறப்ப விசித்திர தையலாக செய்யப்பட்ட அந்த சீலைகள், அந்த 10 சீலைகள் 5 5ஆக ரெண்டாவது அடுக்காக மூடப்பட்டு இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்குறப்ப வேத வாக்கியத்தில் ஒரு திரையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 7ஆம் எக்கால தூதன் அந்த திரையை பற்றி சொல்லலை. அது என்ன திரை அப்படின்னா, வெள்ளாட்டு ரோமம் ஆட்டு மயிரினால் ஒரு 11 சீலைகள், அந்த 11 சீலைகளில் 5 சீலை பவுண்ட் கட்டப்பட்டதாகவும் மிச்சம் 6 சீலைகள் ஒன்றாக நெய்யப்பட்டதாகவும் அங்கே ரெண்டாவது கோட்டிங், மூணாவது கோட்டிங். ஃபஸ்ட்டு சித்தி மரம், அடுத்து விசித்திர தையலாக செய்யப்பட்ட அந்த சீலைகள், அடுத்ததாக நம்ம பார்க்குறப்ப வெள்ளாட்டினுடைய ரோமம். அடுத்த ஒரு கோட்டிங் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கெடாவினுடைய தோல். இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, செந்நிற பதினிடப்பட்ட செம்மறியாட்டு கிடாவினுடைய தோல் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரே ஒரு கோட்டிங் தான். அந்த ஒரே ஒரு தோல் தான் என்ன ஆகுதுன்னா அடுத்த ஒரு கோட்டிங்காக அது வரக்கூடியதாக இருக்கு சகோதர சகோதரிகளே. இப்போ இந்த சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கெடாவினுடைய தோலுக்கு அடுத்ததாக என்னன்னா தகசு தோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தகசு தோல் ஆக்சுவலாக இது என்னன்னா டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பில். ஏன்னா இந்த தகசு தோல் அப்படின்னா என்னன்னா அது ஒரு மானினுடைய தோல் அப்படின்னு குறிப்பிடப்பட்டதாக இருக்கு. ஆனால் அது ஆக்சுவலாக மானினுடைய தோலோ அந்த தகசு தோலோ அங்கே வராது. இன்னும் சில ஆங்கில மொழிபெயர்ப்பில் வரும் பொழுது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கரடியினுடைய தோல் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க. அது மானினுடையதோ அல்லது கரடியினுடைய தோலோ அல்ல. ஏன்னா சரித்திரத்தினுடைய ஆராய்ச்சியாளர்களின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டதில் நம்ம என்ன அங்கே சொல்கிறாங்க அப்படின்னா கடற்பசுன்னு சொல்கிறாங்க. கடற்பசு அப்படின்னா நீர்நாய் அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்களில். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த சீல் அப்படின்னு சொல்லுவாங்க, கடலில் இருக்கக்கூடியது. அப்போ அந்த கடற்பசு அந்த நீர் நாயினுடைய தோல் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தான் இங்கே சரித்திர ஆசிரியர்களும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. NIV மொழிபெயர்ப்பிலையும் இந்த ஒரு காரியமானது குறிப்பிடப்பட்டதாக இருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காட்சியில் ஃபர்ஸ்ட் கோட்டிங் என்ன? சித்தி மரத்தாலான ஒரு மூடு திரை. அடுத்ததாக விசித்திர தையலாக செய்யப்பட்ட ஒரு மூடு திரை. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது வெள்ளாட்டினுடைய ரோமத்தினாலான ஒரு மூடுதிரை. அடுத்ததாக சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கெடாவினால் செய்யப்பட்ட ஒரு மூடுதிரை. அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது நீர் நாயினால் அந்த கடற்பசுவினால் அதனுடைய தோலின் மூலமாக செய்யப்பட்ட ஒரு மூடுதிரை. மொத்தம் 5 மூடு திரைகளின் மூலமாக இந்த ஆசரிப்பு கூடாரமானது அங்கே மூடப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே.
அப்போ இப்பேற்பட்டதான இந்த ஒரு மூடுதிரைகளின் மத்தியில தான் இந்த ஆசரிப்பு கூடாரமானது அங்கே மூடப்பட்டதாக இருக்கு. அது மாத்திரமல்ல, பிரகாரத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த திரைகளில் என்ன நூல் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா திரித்த பஞ்சு நூல் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல நார் நூலினால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம் கண்களுக்கு முன்பதாக இருக்கிற நிலன் அப்படிங்கிற அந்த நூல்னால என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த ஒரு மூடு திரை, அதை பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மூடு திரையானது அங்கே செய்யப்பட்டதாக இருக்கு என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்ததான ஒரு காட்சி நாம் பார்க்கும் பொழுது, அந்த மூடு திரையை தாங்கி நிற்பதற்கு இங்கே சித்தி மரம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அந்த மரம் மற்றும் அதனுடைய தாங்கி இருக்கக்கூடிய அந்த துணிகளினுடைய உயரம், ஹைட் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா 7.5 அடி உயரத்தில் இது ஒரு சாமானிய ஒரு மனிதனால் பார்க்க முடியாத அளவிற்கு உயர்ந்து இது மறைக்கப்பட்டதாக அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அது இருந்திருக்கு சகோதர சகோதரிகளே. ஒருவேளை யாராச்சும் பாளையத்திலிருந்து தூரத்தில் இருந்து இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தெரியுது ஏதோ வெள்ளை கலரில் ஏதோ ஒரு துணி தெரியும். அதை தாண்டி உற்று கவனம் கொடுத்தாங்கன்னா ஒரு உயரமாக ஒரு 15 அடி உயரத்தில் ஒரு கருப்பு கூடாரம் இருக்கும். இதை தாண்டி ஒரு சாமானிய மனிதனால் வேறு எதையும் பார்க்க முடியாது. அதனுடைய ஆசரிப்பு முறைமைகளோ அந்த அந்த உள்ள பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பரிசுத்த பனிமுட்டுகளுடைய காட்சிகளோ எதுவும் யாருக்கும் தெரியாத வண்ணத்தில் தான் அது அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக போகலாம். பிரகாரத்திற்குள்ளாக நம்ம நுழையும் பொழுது, பிரகாரத்தில் நம்ம ஆல்ரெடி பார்த்த பிரகாரமாக 7.5 அடி உயரத்திற்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா தூண்கள் நிறுவப்பட்டு, என்ன தூண்கள்? சித்தி மரத்தால மரம் செதுக்கப்பட்டு அதை சுற்றி வெண்கலத்தால, ஏன்னா சில இடங்களில் தாமிரம்னு தவறாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க, வெண்கலத்தால முலாம் பூசப்பட்டு அந்த தூண்கள் என்னாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா கீழே குழி எடுத்து அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறுவியிருப்பாங்க. இதனுடைய உச்சிகளில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வெள்ளியினாலான சில கொக்கிகளை வச்சிருப்பாங்க. இந்த கொக்கிகளின் மூலமாகத்தான் அந்த தூண்கள் உறுதியாக நிற்பதற்கும், அது மாத்திரமல்ல அந்த ஒரு தூணுக்கு இன்னொரு தூணுக்கு இடைப்பட்டதாக அந்த வெண்மையான திரை உறுதியாக நிற்பதற்கும் இந்த தூண்கள் தான் அங்கே உறுதியாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இதனுடைய வாசல் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, நம் தொடர் வேதப்பாட வகுப்புகளையும் நம்ம பார்த்திருப்போம். அந்த வாசல் விசித்திர தையலாக செய்யப்பட்ட அந்த வாசல். அந்த வாசல் எதை அடையாளப்படுத்துது? அதனுடைய ஆவிக்குரிய காரியம் என்ன? அது நாம் கடந்த காலங்களில் நாம் டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம். நம் நேரம் கருதி நாம் இங்கே ஒரு பாயிண்ட்டை நம்ம அடுத்தடுத்தாக நாம் கடந்து போகலாம் சகோதர சகோதரிகளே. ஆனால் ஒரே ஒரு காரியம் மட்டும் இங்கே பதிவு பண்ணப்படுறாங்க. என்னென்னா, இந்த 3 வாசல்களிலும் பயன்படுத்தப்பட்ட துணியாக இருந்தாலும் சரி, அதில் பயன்படுத்தப்பட்ட அந்த பொருட்களாக இருந்தாலும் சரி, வண்ணங்கள் கூட ஒரே விதமாக தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது என்பதை கூட இங்கே சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க என்பதை நாம் பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்திற்கும் ஜனங்களுக்கும் இடையில ஒரு மாபெரும் ஒரு கேப், ஒரு மாபெரும் ஒரு இடைவேளை இருக்குது என்பதை நாம் நினைவில் கொள்ளலாம். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒன்றன் பின் ஒன்றாக நாம் கடந்து போகலாம். இப்போ பிரகாரத்தினுடைய திரை சிலைகள் இதனுடைய காட்சிகள் நாம் பார்த்துட்டோம். இப்போ ஒருவேளை நான் வாசலை தாண்டி உள்ளே போனால் எனக்கு முன்பதாக என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இப்போ வாசல் திறந்தாயிடுச்சு. நான் முதலாவது உள்ளே போகும்போது என்ன இருக்குன்னா வெண்கல பலிபீடம். என்ன பலிபீடம்? வெண்கல பலிபீடம். இந்த பலிபீடம் முழுக்க முழுக்க வெண்கலத்தால் செய்யப்பட்டதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. சித்தி மரத்தால் செய்யப்பட்டு வெண்கலத்தால் மூடியிருக்காங்க. வெண்கலத்தால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை மூடி இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. சித்தி மரத்தில் இந்த பலிபீடம் செய்யப்பட்டு அதை உள்ளும் புறமுமாக என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா வெண்கலத்தால் அது பூசப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அது மாத்திரமில்லை, இந்த வெண்கல பலிபீடத்தினுடைய உயரம் அகலம் எவ்வளவு அப்படின்னா 7.5 அடி சதுர வடிவில் இந்த ஒரு வெண்கல பலிபீடம் அமைஞ்சிருக்குங்க. 7.5 அடிக்கு 7.5 அடி நீள அகலம் பார்த்தா 7.5க்கு 7.5. இதனுடைய ஹைட் உயரம் எவ்வளவு அப்படின்னா 4.5 அடி உயரம். இந்த ஒரு உயரத்தில் தான் இந்த பலிபீடம் செய்யப்படக்கூடியதாக இருக்குது. இந்த பலிபீடத்தில் பார்க்கும் பொழுது 4 மூலைகளிலும்
4 கொம்புகள் வைக்கப்பட்டதாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வெண்கல பலிபீடத்திற்கு ஒரு அடிஷ்னலாக சில சட்டிகள், கரண்டிகள், கிண்ணிகள், முள்ளு துறடுகள், நெருப்பு சட்டிகள் இதற்காக விசேஷித்த விதமாக இதற்கு அடிஷ்னலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது, இந்த வெண்கல பலிபீடத்தை தாண்டி நாம் பார்க்கும் பொழுது தண்ணீர் தொட்டி. இதுவும் முழுக்க முழுக்க வெண்கலத்தால் செய்யப்பட்ட தண்ணீர் தொட்டி. இந்த தண்ணீர் தொட்டி என்ன அளவு கொண்டதாக இருக்குது அப்படிங்கிறது வேதாகமத்தில் குறிப்பிடப்படலை. அந்த வெண்கல தண்ணீர் தொட்டி அங்கே வரக்கூடிய பிரகாரத்தில் லேவியர்கள் வேலை செய்வாங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்கள் வேலை செய்வாங்க. அந்த லேவியர்களானாலும் சரி, ஆசாரியர்களாக ஆனாலும் சரி, அவர்கள் செத்து விடாதபடி அல்லது அவர்களுக்கு தேவனுடைய தண்டனை வந்து விடாதபடி அவர்கள் பாளையத்திற்கு போயிட்டு இந்த ஆசரிப்பு கூடாரம் பிரகாரத்திற்குள்ளாக நுழைந்ததாக தங்களுடைய சுத்திகரிப்பை இந்த தண்ணீர் தொட்டியில் அவர்கள் தங்களை சுத்திகரிச்சுக்கணும். இந்த வெண்கலத்தால் ஆன அளவு சொல்லப்படாத இந்த தண்ணீர் தொட்டியில் அவர்களுடைய சுத்திகரிப்பு நிச்சயம் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு மாபெரும் ஒரு கட்டளையாக அங்கே கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. நமக்கு நிச்சயமாக தெரியும், பலிபீடம் என்பது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியையும், இந்த தண்ணீர் தொட்டி என்பது தேவனுடைய சத்தியங்களையும் இது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ யார் ஒருவர், நிச்சயமாக நமக்கு தெரியும், உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாளையத்தில் இருக்கக்கூடிய மாம்சிக இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த பிரகாரத்திற்குள்ளாக இந்த 2 பொருட்கள் இருப்பதை அவர்கள் அறியார்கள். என்ன இருக்கு தெரியாது. ஏன்னா எல்லா திரைகளும் முற்றிலுமாக மூடி வச்சிருக்கும் பொழுது அவர்கள் அறியாதவர்களாக அவர்கள் இருப்பார்கள் சகோதர சகோதரிகளே. அப்போ அதை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாரத்தில் பார்க்கக்கூடிய அந்த பலிபீடம் மற்றும் இந்த தண்ணீர் தொட்டியில் லேவியர்கள் மற்றும் ஆசாரியர்கள் உள்ள நுழையும் போது அவர்கள் முதலாவதாக அந்த பலிபீடத்தை பார்த்தல் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலியையும், தண்ணீர் என்பது இந்த ஈடுபலி அவர்தான் என் இரட்சகர் என்று விசுவாசத்தின் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ்வதை இந்த ஒரு பிரகாரமானது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது சகோதர சகோதரிகளே. அப்போ முதலாவது வாசல் என்பது இங்கே எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்குன்னா, யார் ஒருவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என் இரட்சகர் என்று இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியுடைய புண்ணியத்தையும் சத்தியத்தின் மூலமாக நீதிமானாக்கப்படுதலை நோக்கி கடந்து வரக்கூடியவர்களாக இருக்காங்களோ அவர்களை இந்த பிரகாரமானது அழகாக சித்தரிக்கக்கூடியதாக இருக்கு சகோதர சகோதரிகளே. இதனுடைய நுணுக்கங்கள் நிறையா இருக்குது. நம்ம நேரம் கருதி சில முக்கியமான காரியங்கள் மட்டும் நம்ம எடுத்து வைத்து நாம் கடந்து செல்கிறோம் சகோதர சகோதரிகளே. நாம் அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது ஒருத்தர் நீதிமானாக்கப்பட்டவராக இந்த பரிசுத்த பிரகாரத்தினுடைய இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியையும், நான் பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று தன்னை முழுவதுமாக சுத்திகரிக்கப்பட்டவனாக, தேவனுக்கு தன்னை முழுவதுமாக சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரவானாக காண்பிக்கப்படக்கூடிய நிலைமையை தாண்டி, சரி எனக்காக ஒரு ஜீவன் பலியாக்கப்பட்டிருக்கு, எனக்காக ஒருத்தர் நொறுக்கப்பட்டிருக்கிறார், எனக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்தியிருக்கிறார், நான் அவரை போன்று தேவ சித்தம் செய்யணும் என்று யார் ஒருவர் தேவனுக்கான ஒரு வாழ்க்கை, தேவனை உடைய சித்தத்தை தங்களுடைய சித்தத்தை அகற்றி போட்டு தேவ சித்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பிரயாசம் எடுக்கிறார்களோ அவர்கள் அடுத்து திரும்பி பார்க்குறாங்க 2வது வாசல். அந்த 2வது வாசல் தான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முதல் வாசல். அந்த வாசல்ல அவர்கள் நுழையக்கூடியவர்களாக இருக்காங்க சகோதர சகோதரிகளே. சரி, அப்போ இந்த வாசலை பார்க்கறதுக்கு முன்னாடி பனிமுட்டுக்களை பார்த்துட்டு வாசலில் வரலாம். பனிமுட்டுக்களை நம்ம பார்க்குற இப்போ ஒருத்தர் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக உள்ள நுழையும் பொழுது அவருடைய வலது புறத்தில் என்ன இருக்குன்னா, பொன்னால் செய்யப்பட்ட அப்பத்து மேஜை. என்ன செய்யப்பட்டதுங்க? பொன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரகாரம் இதனுடைய காட்சிகள் என்ன இருக்கும்? வெண்கலம் இருக்கும். ஆனால் இந்த இடங்கள்ல ஆசரிப்பு கூடாரம் ஐய பரிசுத்தலம் மற்றும் மகா பரிசுத்தலத்தில் எங்கே திரும்பினீங்கனாலும் கோல்டு தான். கோல்டு கோல்டு கோல்டு.
இதில் இன்னொரு காரியம் நம்ம சொல்ல மறந்துட்டோம். என்னென்னா, இவங்க ட்ராவல் பண்ணும்போது அந்த ட்ராவல்னால் இப்போ ஒரு வேளை நம்ம கடந்த வாரத்தினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த மேகஸ்தம்பம் எங்கே போய் இறங்குதோ அந்த ஜனங்கள் கூடியிருப்பாங்க. மேகம் எழும்பி ட்ராவல் பண்ணுதுன்னா, அது கடந்து போகுதுன்னா, ஜனங்களும் கூடாரங்களை எடுத்துக்கொண்டு அவர்களும் போவாங்க. இது ஆசரிப்பு கூடாரத்துக்கு பொருந்தும். இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இதே மாதிரி மேகம் எழும்பி போகுது அப்படின்னா, அதற்குன்னு விசேஷித்த விதமாக தேவனுடைய ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவற்றுகளை தூக்கி கொண்டு போகணும். அப்போ அந்த தூக்கி கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பத்து மேஜையாக இருந்தாலும் சரி, பலிபீடமாக இருந்தாலும் சரி, தண்ணீர் தொட்டியாக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா, மூடு திரையின் மூலமாக மூடி அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு அப்பத்து மேஜையில் சைடில் பாருங்களேன், அதற்கான கொக்கிகள் கொடுக்கப்பட்டு அதில் ஒரு தண்டு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது போல ஒவ்வொரு பொருட்களுக்கும் தண்டுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சகோதர சகோதரிகளே. இதில் என்ன ஒரு காரியத்தை 7ஆம் எக்காலத்தூதன் நமக்கு எடுத்து கொடுக்குறாருன்னா, இப்போ ஒருவேளை நீங்கள் அப்பத்து மேஜையாக இருந்தாலும் சரி, பொன்னாலான குத்து விளக்காக இருந்தாலும் சரி, தூபபீடமாக இருந்தாலும் சரி, அது முழுக்க முழுக்க பொன்னால கெட்டி கோல்டுனால என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா மூடப்பட்டிருக்கும். ஆனால் இந்த தூக்கிட்டு போகிறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த தண்டுகளை சுற்றி என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, லைட்டு கோல்டு தான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கோட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கோட்டிங் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த தூக்கி செல்லுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த தண்டுகள் சித்தி மரம் தான். அந்த சித்தி மரத்தில் போடப்பட்டிருக்கிற கோட்டிங், கோல்டு கோட்டிங் சன்னமானதாக இருக்கும். ஆனால் ஒருவேளை அங்கே அப்பத்து மேஜையோ தூப மேடையோ இல்லை ஆசிரியப்பு கூட மகா பரிசலத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய தேவனுடைய கிருபாசனமோ ஃபுல்லாக கெட்டி கோட்டிங்கில் தங்கம் பூசப்பட்டிருக்கும், முலாம் பூசப்பட்டிருக்கும். சரிங்களா? இதே மாதிரி தான் பிரகாரத்திலையும் நாம் பார்க்கும் பொழுது தண்ணீர் தொட்டியாக இருந்தாலும் சரி, பலிபீடமாக இருந்தாலும் சரி, அது வெண்கலங்கள், அதனுடைய தூக்கி கொண்டு போகக்கூடிய அந்த தண்டுகளுக்கும் கூட அந்த கோட்டிங், அந்த முலாமானது சன்னமானதாக போடப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத 7ஆம் எக்காலத்தூதன் இந்த ஒரு பதிவுகளில் கொடுக்கக்கூடியவராக இருக்கார் சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ இந்த அப்பத்து மேஜை அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது அதில் சித்தி மரத்தால் செய்யப்பட்டு அது பொன் தகட்டால் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது யாருக்கான அப்பத்து மேஜை அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே உள்ள வேலை செய்யக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தில் வேலை செய்யக்கூடிய ஆசாரியர்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த உணவில் அப்பத்து மேஜையில் எத்தனை அப்பங்கள் இருக்கணும் அப்படின்னா 12 அப்பங்கள். அந்த 12 அப்பங்கள் ஒரே அடுக்காக இருக்கலாமானா இல்லை, 6 2 அடுக்காக 6 அப்பங்களாக அது வைக்கப்பட்டிருக்கணும். அது நீங்கள் லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்களில் கூட அது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த அப்பமானது 7 நாட்களுக்கு ஒரு முறை என்ன செய்யப்படணும் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது அது மாற்றி புளிப்பில்லாத அப்பம் மீண்டும் மீண்டுமாக அது கொண்டு வந்து நிரப்பப்படணும் அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. நிச்சயமா நமக்கு தெரியும் இந்த அப்பத்து மேஜை என்பது எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கு அப்படின்னா, தேவனுடைய விசேஷித்த விதமான இந்த 66 புஸ்தகங்களில் இருந்து வரக்கூடிய விலையேறப்பெற்ற சத்தியங்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கு. பிரகாரத்தில் இருக்கிற தண்ணீர் தொட்டி வசனங்களையும் இந்த அப்பமானது நமக்கு சத்தியங்களையும் அந்த வசனங்களின் மூலமாக வெளிப்படக்கூடிய சத்தியங்களை இது குறிப்பிடக்கூடியதாக இருக்கு என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனுடைய வேறுபாடுகளையும் நாம் புரிந்து கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. சரி, அப்பத்து மேஜை வேதத்தினுடைய சத்தியங்களை அடையாளப்படுத்துது. அடுத்ததாக பொன் குத்து விளக்கு, இது எதை அடையாளப்படுத்துதுன்னா, இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் பொன் குத்து விளக்கில் அப்படின்னா, இது 7 அகல்கள் கொண்டது. இதுக்கு மேலே தீபம் எரியப்பட்டிருக்கும். அது மாத்திரமில்லை, நம்ம ஆல்ரெடி நம்ம பாடத்தினுடைய துவக்கங்களே நம்ம பார்த்தோம். மூடு திரைகள் 5 கோட்டிங்கில் மூடு திரை 5 அடுக்குகளில். அப்போ எந்த ஒரு வெளியிலிருந்து வெளிச்சமானது இந்த பரிசு ஸ்தலத்திலோ மகா பரிசுத்தலத்திலோ நுழைய முடியாது. வெளிச்சம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த குத்து விளக்கால் ஆன இந்த பொன் குத்து விளக்கில் இருந்து வரக்கூடிய வெளிச்சம் தான் பரிசு ஸ்தலத்திற்கான ஒரு மாபெருமான ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த ஆசாரியனுடைய வேலை என்னன்னா, அதுக்கு எண்ணெய் வார்க்கணும், அந்த திரியை சரியாக தூண்டிவிடக்கூடியவராகவும் அதை சரியாக பார்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இப்போ அப்பத்து மேஜை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப சித்தி மரத்தால் செய்யப்பட்டு பொன் தகட்டால் மூடப்பட்டுச்சு. ஆனால் இந்த பொன் குத்துவிளக்கு என்பது முழுக்க 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 பொன்னால் செய்யப்பட்டது சகோதர சகோதரிகளே.
அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது வலது பக்கம் அப்பத்து மேஜை, இடது பக்கம் பொன்னாலான குத்து விளக்கு. ஒருத்தர் உள்ள நுழைஞ்சான, இப்போ உள்ள நுழைஞ்சு நேராக என்ன இருக்கும் அப்படின்னா பொற்பீடம், அதாவது தூப பீடம். சகோதர சகோதரிகளே, இந்த தூப பீடம் எதால் செய்யப்பட்டதுன்னா சித்தி மரத்தால் செய்யப்பட்டு பொன் கோட்டிங்கால பொன் முலாமின் மூலமாக பூசப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுல என்ன பண்ணப்படும்னா பிரகாரத்துல இருக்கிற பலிபீடத்துல சில பலிகள் செலுத்தப்படும். அதுல இருக்கக்கூடிய நெருப்புகளையும் சுகந்த வர்க்கத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த தூப பீடத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா போடுவாங்க. அந்த தூப பீடத்துல போடப்பட்டதின் மூலமாக அந்த தூபமாக அந்த வாசனை புகை அந்த பரிசுத்தலத்தை நிரப்பி மகா பரிசுத்தலத்துக்குள்ளாக கடந்து போகும்போது அது தேவனுக்கு ஏற்ற பலியாக செலுத்தப்படும். இங்க ரத்தம் கொண்டு வரப்படாது. அதாவது இந்த தூப பீடத்துல ரத்தமோ மாம்சமோ எதுவுமே எரிக்கப்படாது. இங்க என்ன எரிக்கப்படும் அப்படின்னா அங்க பிரகாரத்துல பலிபீடத்துல செய்யப்படக்கூடிய பலிகளின் மத்தியில் இருக்கக்கூடிய அக்கினிகளும், அது மாத்திரமில்லாத சுகந்த வர்க்கங்கள் சாம்பிராணிகளோ அல்லது வாசனை கொடுக்கக்கூடிய பொடிகளோ கொண்டு வரப்பட்டு இந்த தூபபீடத்துல ஒன்றாக போடப்படும் பொழுது புகை எழும்பும். இந்த புகை பரிசுத்தலம் நிரப்பி மகாபரிசுத்தலத்துக்குள்ளாக கடந்து போகும். இதுதான் அங்க தேவனுக்கேற்ற சுகந்த வாசனையான பலியாக அவர் தேவன் அங்க மாம்சீக ஜனங்கள் ஏறக்கூடிய பலிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடியவராக இருந்தாரு. சரி, இது பரிசுத்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. நம்ம ஒருவேளை வெளியே நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது 2 பொருட்கள் பிரகாரத்துல, பலிபீடம், அடுத்ததாக தண்ணீர் தொட்டி. பரிசுத்தலத்துக்குள்ளார 3 பொருட்கள், அப்பத்து மேஜை, பொன்னாலான குத்து விளக்கு, தூபபீடம். ஆனா இங்க மகா பரிசுத்தலத்துல ஒரே ஒரு பொருள் தான் இருக்கும். ஒரே ஒரு பெட்டி, அந்த பெட்டிக்கு மேல ஒரு மூடி, அந்த மூடிக்கு மேல 2 தேவ தூதர்கள் கேருபீன்கள் அந்த பெட்டியினுடைய மையத்தை பார்த்தார் போல, சட்டைகள் விரித்தார் போல அது காட்சி கொடுக்கும். சகோதர சகோதரிகளே, இதற்கு கிருபையின் ஆசனம்னு சொல்லலாம், உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லலாம். தேவனுடைய பிரசன்னம் அந்த 2 தூதர்கள் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த மையத்தில் இருந்துதான் ஒளியாக, அது நம்ம பார்க்கும் பொழுது அதி பிரகாசமான ஒளியாக அது தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. சகோதர சகோதரிகளே, அதனாலதான் அதற்கு பெயர் என்னன்னா எபிரேயத்துல ஷெகினா, அதி பிரகாசமான ஒரு ஒளி. தேவ பிரசன்னம் வாசம் செய்கிறார் என்கின்றதனுடைய ஒரு மாபெரும் அடையாளம். சகோதர சகோதரிகளே, சரியா, இது அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக இருக்கு. அப்ப அந்த பெட்டியினுடைய காரியம் பார்க்கும் பொழுது, பெட்டி எதுல செய்யப்பட்டது அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது சித்தி மரத்தால் செய்யப்பட்டு அது பொன் தகட்டால் மூடப்பட்டதாக இருக்கு. மேல் மூடி, அதனுடைய மூடி ஒரே தங்கத்தால் செய்யப்பட்ட பியூர் கோல்டு. அதுக்கு மேலதான் கேருபீன்கள் அதை சட்டைகள் விரித்தவர்களாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்காங்கன்னு நம்ம பார்க்கிறோம். சரி, அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளாக என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு தெரியும் 3 பொருட்கள் இருக்கு. என்னென்ன பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவது பொருள் மன்னா கொண்ட பொற்பாத்திரம், மன்னா கொண்ட பொற்பாத்திரம். 2வது பொருள் என்னன்னு பார்க்கிறப்ப ஆரோனுடைய துளிர்த்த கோல். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாண கட்டளை, அந்த 10 நியாயப்பிரமாணங்கள் கொண்ட அந்த 2 கற்பலகைகள் அதில் கொண்டதாக இருக்கும். சகோதர சகோதரிகளே, அப்ப நமக்கு நிச்சயமா தெரியும், நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பரிசுத்தலத்துல நம்ம பார்க்கிறோம், அவ்வாறு அப்பங்கள் என்பது தேவத்தினுடைய சத்திய உபதேசங்களை அதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கு. அங்க நம்ம அடுத்ததாக நம்ம பார்த்தோம், இடதுபுறத்துல நம்ம பார்க்கிறப்ப பொன் குத்து விளக்கு. பொன் குத்து விளக்கு என்பது தேவனுடைய பரிசாவின் மறுநடத்தில் குறிப்பிடக்கூடியதாக இருக்கு. தூபபீடம் என்பது நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக நமது சுயத்தை வெறுத்து தேவ சித்தத்தை பலியிடக்கூடிய காரியத்தை அடையாளப்படுத்துது. அது மாத்திரமல்ல, இந்த மகா பரிசு ஸ்தலத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த கிருபையின் ஆசனம் என்பது தேவனுடைய சந்நிதியை குறிப்பிடக்கூடியதாக இருக்கு, அல்லது தேவனுடைய மகிமையை குறிப்பிடக்கூடியதாக இருக்கு என்பதை நாம் நிழல்ல பார்க்கிறோம். அது பொருளை நம்ம பார்க்கும் பொழுது இந்த 3 பொருட்களின் மூலமாக நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த அப்பத்து மேஜை, அந்த அப்பம் மன்னா கொண்ட பொற்பாத்திரம். அந்த மன்னா கொண்ட பொற்பாத்திரம் என்பது, மன்னா என்பது அதனுடைய வேலிடிட்டி 1 நாள் 24 மணி நேரம்.
ஆனால் இந்த மன்னா சதா காலமும் கெட்டு போகாததாக இருந்தது. அதே போல் மனிதனுடைய சுபாவம் என்பது ஒரு குறிப்பிட்ட வயதில் மறிக்கணும். ஆனால் ஒருத்தர் தேவனுடைய மகிமைக்குள்ளாக திவ்ய சுபாவத்திற்குள்ளாக பங்கடையும் பட்சத்தில் அவர்கள் அழியாமையை பெற்றுக்கொள்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது என்னன்னா, ஆரோனுடைய துளுத்துக்கோள் அது எதை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குதுன்னா, ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் தேவன் நம்மளை நியமிக்கக்கூடிய காரியத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த 10 கட்டளைகள் நமக்கு குறிப்பிடுது. நாம் உலகத்திற்கு நியாயாதிபதிகளாக தேவன் நம்மளை வைக்க போகக்கூடிய காரியத்தை இது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 2 பொருட்கள் இருக்கு. முதலாவது பொருள் பிரகாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய காட்சிகள்ல வெண்கலம். அடுத்ததான 2வது பொருள் ஆசரிப்பு கூடாரத்துல அதை உள்ளும் புறமுமாக அங்க பொன்னால் செய்யப்படக்கூடிய காரியம். வெண்கலம் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு நீதிமான் நிலை, தேவனுடைய தெய்வீக தட்டில் என்கோடு பாவம் இல்லாத பரிபூர்ண மனித சுபாவத்தை அது குறிப்பிடக்கூடியதாக இருக்குது சகோதர சகோதரிகளே. ஆனா ஆசரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற பொன் என்பது எதை குறிப்பிடுதுன்னா, தெய்வீக சுபாவத்தை அடையாளப்படுத்துது. தேவனுடைய அந்த அழியாமை, தேவனுடைய அந்த கணம் மகிமை. ஆம் பிரியமானவர்களே, அதனால தான் நம்ம வசனங்களை பார்க்கும் பொழுது தேவன் அவர் கடுத்த கேட்டகரியில் அவருடைய அழியாமையை யார் கொடுக்குறாருன்னா கர்த்தர் இயேசு கொடுக்குறார். நம்ம இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காட்சிகளில் நம்ம இன்னும் பின்னாட்களில் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் காட்சிகளை அழியாமை என்பது நம்ம பாவ நிவாரண நாளின் பலிகளினுடைய காரியங்களை நம்ம பார்த்துருப்போம். காளையினுடைய ரத்தத்தை பிரதான ஆசாரியர் உள்ள கொண்டு போய் தெளிப்பார். அது தேவன் அங்கீகரிக்கிறார். அதுதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய பலி. அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இயேசு கிறிஸ்துக்கு அழியாமை என்பது இல்லை. அழியாமைனா என்ன? தங்களை தாங்களே அழித்து கொள்ள முடியாத தன்மை. அது கர்த்தரிடத்துல இல்லை. ஒருவேளை ஆசாரியன் கொண்டு போய் அந்த இரத்தத்தை தெளிக்கும் போது அது இரத்தமோ ஆசாரியனோ தீட்டுப்பட்டவராக இருக்கும் பட்சத்தில் அந்த அங்கீகாரம் தேவன் கொடுத்துருக்க மாட்டார். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு மீண்டுமான ஒரு உயிர்த்தெழுதல்ங்கிறதே இல்லை. இந்த ஒரு காரியத்தை தான் கெத்சமனேல நினைவு கூர்ந்தார். நான் இது வரைக்கும் செஞ்சது கரெக்டாப்பா, இது வரைக்கும் நான் செஞ்சுட்டேன், இனி வரக்கூடிய ரொம்ப முக்கியமான தருணங்கள் தேவ தீர்க்க தரிசனங்களை ஒவ்வொன்றா செய்யணும், நான் இது வரைக்கும் செஞ்சது கரெக்டா? ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நிழல்களும் மாபெரும் பொருளான காரியத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு என்பதை நாம் நினைவில் கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. அங்க கர்த்தர் ரத்தத்தை சுகந்த காணிக்கையாக தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தது நிமித்தமாகத்தான் இந்த அண்ட சராசரத்துல முதலாவது தேவன் அழியாமையை கொண்டிருந்தார். அடுத்த ராஜாவாக, அடுத்த நியாயாதிபதியாக, அடுத்த அழியாமையில கர்த்தர் இயேசு பங்கடையக்கூடியவராக இருக்கிறார். இதே ஸ்தானத்திற்கு வலது பாரிசத்துல, தேவனுடைய வலது பாரிசத்துல கர்த்தர் இருக்கிறார். நாம் அவருடைய ஆசனத்திற்கு பக்கத்துல நம்ம போய் அமருவதற்கு கர்த்தர் மெய்திருச்சபை ஜனங்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஒரு பிரம்மாண்டமான உலோகங்களின் மத்தியில் இருக்கக்கூடிய காட்சிகள். அப்போ நமக்கு நிச்சயமாக தெரியும், பிரகாரம் என்பது உலக ஜனங்களை பாவ நிலைமையில இருந்து ஒப்புரவாதலுக்கு நேராக கொண்டு செல்லப்பட்டு ஆசீர்வாதத்திற்கு நேராக கடந்து வரக்கூடிய உலக ஜனங்களை அடையாளப்படுது. மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் என்பது உலக ஜனங்களை அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்களை தள்ளி இருக்கிறாங்க. அதில் என்ன நடக்குது அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் அதை உணராதவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கடந்த நாட்களில் நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம். நம்மளுடைய 2 நாள் மாநாட்டின் மத்தியில் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்குண்டான சத்தியத்தை குறித்ததான தியானத்தில் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடு எந்த ஒரு கழிப்பில் இருந்தாங்க அல்லது எந்த ஒரு சிந்தனையின் மத்தியில் இருந்தாங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாடு எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான அல்லது எவ்வளவு பெரிதான ஒரு காரியத்தின் மத்தியில் அவர்கள் சிந்தித்தாலும் அதைவிட பல மடங்கு அதிகமாக மெய்திருச்சபை எதை சார்ந்ததாக இருந்ததுன்னா பரத்தையும் பரத்திலிருந்து வரக்கூடிய மன்னாவையும் சார்ந்ததாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இதுதாங்க மெய்திருச்சபை ஜனங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் இருக்குமான வித்தியாசம். இப்போ உலக ஜனங்கள் உலகத்தினுடைய காரியங்கள்
மாத்திரம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்காங்க என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பிரகாரத்திற்குள்ளாக நம்ம பார்க்கிறோம். பிரகாரம் என்பது நீதிமானாக்கப்பட நிலையை குறிப்பிடுது. இது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்ட நீதிமான்களுக்கு மாத்திரம் அது அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு வாசலாக இருக்கு என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வாசலுக்குள்ளாக ஒருத்தர் உட்பிரவேசித்தல் என்பது கர்த்தர் என் இரட்சகர் என்பதில் உறுதியானவர்களாக ஊழியக்காரர்களாக இருப்பாங்க. யாருக்கு? சுயத்திற்கோ சுற்றி இருப்பவர்களுக்கோ அல்ல, தேவனுக்கு ஊழியங்களை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இவர் சூப்பரான ஆளுங்க, தேவனை விசுவாசிச்சிருக்காருங்க, இவர்கிட்ட பாவமே இல்லைங்க, வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் தேவனை நோக்கி கூட்டி செல்லுமானா கண்டிப்பா இல்லை. பிரதர் அப்படியே குறிப்பிட்றார், நான் பாவமே இல்லாமல் வாழ்கிறேன், 4 பேருக்கு சாட்சியாக இருக்கிறேன், என்னை போல வாழணும்னு நிறைய பேர் எடுத்துக்காட்டாக இருக்கிறேன், நான் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவ நான் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன், நல்லா ப்ரேயர் பண்ணுறேன், இது மாத்திரம் போதும் அப்படின்ட்டு ஒருவேளை யாரா ஒருத்தர் இருந்தால் இது ரட்சிப்பின் வழி அல்ல அப்படின்றார். அப்போ ரட்சிப்பின் வழி என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அந்த ஒரு நபர் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக பிரவேசிக்கணும். ஆசரிப்பு ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக பிரவேசித்து அங்கே தேவனுக்குண்டான சித்தத்தை செய்யக்கூடியவராக இருக்கணும். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசரிப்பு கூடாரத்தில் 2 வாசல்கள் இருக்கு. முதலாவது வாசல் என்பது இங்கு எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்குதுன்னா, ஒரு புதிய வாழ்க்கை, கர்த்தரை போன்று வாழக்கூடிய ஒரு நிலை. அந்த ஒரு நிலையை தான் நாம் பார்க்கும் பொழுது நமது பாவம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மூடப்பட்டு பரிசுத்தவானாக கருதப்பட்ட ஒரு நிலை. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாவத்தை மூடப்பட்ட அல்லது பாவத்தை தாண்டி தேவ சித்தத்தை தங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த முயற்சிக்க கூடியவங்க. எது வரைக்கும்? மரண பரியந்தம் அவங்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் அவளுடைய நோயிலையும் அவங்களுடைய எப்பேற்பட்டதான இக்கட்டின் மத்தியிலையும் சகோதரர்கள் மத்தியிலையும் உலகத்தின் மத்தியிலையும் வேலை ஸ்தலங்கள் மத்தியிலையும் எங்க கடந்து சென்றாலும் தங்களுடைய சரீரத்தை மரண பரியந்தம் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த பரிசு ஸ்தலத்திற்குள்ளாக நுழையக்கூடிய ஒப்பார். ஆம் பிரியமானவர்களே, அப்ப இந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நீதிமான் நிலைமை இல்லைங்க, இது பரிசுத்தமான நிலைமை. இந்த பரிசுத்தவான் வாழ்க்கை வாழப்படும் பட்சத்தில் தேவனுடைய சத்தியத்தை உட்கொள்ளணும், பரிசுத்தம் நடத்தல் பெற்றுக்கொள்ளணும், தெளிந்த புத்தியுள்ள ஆவியுள்ளவர்களாக ஜீவிக்கணும். அடுத்ததாக தங்களை சுகந்த வாசனையாக தங்களுடைய குணலட்சணங்களை பலியாக செலுத்தணும். இப்போ தேவன் அடுத்து எங்கே கூட்டிகிட்டு போவார்னா, மாபெரும் ஜெயம் கொண்ட ஊப்பாராக தேவ சாயலுக்கு நம்மளை முதலாம் உயர்த்தெழுதல்ல உயர்த்தக்கூடியவராக இருப்பார். வெளிப்படுத்தல் 20:6 நம்ம பார்க்கிறோம். இது அழகாக சித்தரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப அங்க திவ்ய சுபாவம், அந்த பொன் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப திவ்ய சுபாவம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த திவ்ய சுபாவத்திற்கு பரிசுத்தலத்தில் அழைக்கப்பட்டது ஒருத்தர் உள்ள வரார். ஆனால் பெற்றுக்கொள்றது எங்கன்னா மகா பரிசுத்தலத்தில். அதான் அந்த 2 திரைகளில் வித்தியாசம் படுத்தும் பொழுது பரிசுத்தலம் என்பது மனிதனுடைய சித்தம் மறிக்கப்பட்ட நிலை. மனிதனுடைய சித்தம்னா என்ன? யோசனைகள். பிரதர், நான் எக்லீஷியா முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன் பிரதர். இப்போ தான் ஒரு சூழல்னு வந்தேன். அதுக்குள்ளே ஒரு சிஸ்டர் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு திடீர்னு ஒரு சூழல் நிமித்தமாக ஒரு உதவிக்காக கூப்பிட்ருக்காங்க. நான் இப்போ தான் வந்தேன் பிரதர், ரொம்ப டயர்டு, நீங்கள் கொஞ்சம் போயிட்டு வரீங்களா? இல்லைங்க, என்னுடைய சித்தம் சுயத்தை சாகடிக்காச்சு. எப்போ நான் பரிசுத்தலத்துக்குள்ள என்ட்ரி காலடி வச்சனோ, எப்போ நான் தேவனிடத்தில் பலியினால் உடன்படிக்கை செய்கிறேன்னு தண்ணீரில் முங்கி எந்திரிச்சு நில காண்பிச்சனோ, அப்பயே எனது மாம்ச சித்தம் மறிச்சாச்சு. இது பரிசுத்தலம் என்பது மாம்ச சித்தம் மரித்த நிலையை குறிப்பிடுது. அதே மகாபரிசு ஸ்தலம் 2ஆம் திரை என்பது இங்கு எதை குறிப்பிடக்கூடியதாக இருக்குன்னா, மனித சரீரம் மரித்த நிலைமை குறிக்குது. பலியாக தேவனுக்கு சுகந்த வாசனையாக மனித சரீரம். ஃபர்ஸ்ட் திரையில மனிதனுடைய சித்தம் மரிச்சது, 2ஆம் திரையில மனிதனுடைய சரீரம் மரிக்குது. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காட்சிகளின் மத்தியில ஒருத்தர்
பிரகாரத்திற்கு வெளியே உலக ஜனமாக இருக்கும் பொழுது அவர் பாவத்தினுடைய காட்சிகள் அவர்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற காலப்பகுதியில் அவர்கள் ஒப்புரவாகுதலுக்குள்ளாக வரப்போகிறாங்க. அடுத்ததாக நம்ம இங்கே பிரகாரத்தில் நம்ம பார்க்குறப்ப நீதிமானாக்கப்பட்ட நிலைமையினுடைய காரியங்கள், அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற பரிசுத்த பணிமுட்டுக்கள், ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்தலத்தில் ஒருத்தர் பரிசுத்தவானாக எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் கடந்து வருது, மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ளாக எப்படிப்பட்டதான ஒரு மாபெரும் ஒரு மகிமையின் காட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்குது என்பது தான் இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஒரு காரியங்களினுடைய ஒரு அவுட்ரு நிலைமை, ஒரு மேலோட்டமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த நாளில் நம்ம பார்த்துருக்குறோம். இதில் உள்ளான காரியங்கள் இன்னும் வரக்கூடிய காரியங்களில் நாம் தேவனுக்கு சித்தமான வகையில் வரக்கூடிய காலங்களில் தேவனுக்கு பிரியமாக பார்க்க தேவன் தாமே நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இதுவரை பொறுமையோடு கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே பலப்படுத்துவாராக. ஆமேன்.